ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஒயிட் ரோஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அணில் சேமியா வச்சு வெஜிடேபிள் சேமியா உப்புமா செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸில் 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பீன்ஸு, ஒரே ஒரு கேரட்டு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னா இந்த இஞ்சி பூண்டு வாசனை ஓரளவுக்கு போட்டோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் காய்வாட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த மாதிரி காய்வாட்டாக இருந்துச்சுன்னா தக்காளியை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடுங்க, குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்த ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா நமக்கு கூழாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இதிலே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதிலே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நமக்கு இதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை வேணால் புதினா, இது 2த்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய உப்புமா சூப்பராக வாசனையாக கமகமான்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2மே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்குன்ற மாதிரி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பேக்கெட் சேமியா, அதாவது சின்ன பேக்கெட்டுங்க, 200 கிராம் நினைக்கிறேன். அது வந்து 400 ml தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ பேக்கெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மூடி இதை காயெல்லாம் வேகட்டும். நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு நம்ம திறந்து பார்த்து காய் வெந்திச்சான்னு செக் பண்ணலாங்க. காய் வேகாமல் நீங்கள் சேமியா போட்டிங்கன்னா, சேமியா போட்டோன்னா நம்ம அடுப்பை நிறுத்திடணும். அப்போ வந்து காய் வேகாமல் நல்லா இருக்காது. அதனால் காய் வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம வந்து சேமியாவை சேர்த்துக்கலாங்க. சேமியாவை சேர்த்துட்டு நீங்கள் வந்து இப்படி கிளறி கொடுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா கூழாகிடும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொடுங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிக்கிங்க. ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு வந்து நீங்கள் 400 ml தண்ணி சேர்த்துக்குங்க. எம்எல்லில் 400 ml தண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ பேக்கெட் வேணால் சேர்த்துக்குங்க. நான் சொல்கிறது சின்ன பேக்கெட் 200 கிராம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் 400 ml சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக உதிரியான நம்மளுடைய வெஜிடேபிள் சேமியா உப்புமா ரெடி ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.